வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவைகள் மீண்டும் முதல்வர் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல், வீதியால் மக்கள். பாஜக பிரமுக கொலையால் அரசியல் பின்னணி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு, சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தல். புதுவைகள் சாமியார் வேடமிட்டு உண்டியலை குறிவைத்து திருடியா பிச்சைக்காரன் கைது. புதுச்சேரியில் முதலமைச்சர் வீடு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே முதலமைச்சர் வீடு மற்றும் துணைநிலை மாளிகை, ஜிப்மர் மருத்துவமனை, அரசு அலுவலகங்களுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். போலீசார் சோதனை நடத்திய போது அது புரளி என்பது தெரிய வந்ததா. வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் இன்று மீண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியின் வீட்டிற்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். இதனை அடுத்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். ஆனால் அது புரளி என்பது தெரிய வந்ததா. இதேபோல் பிரெஞ்சு தூதரகம், ஜிப்மர் மருத்துவமனைக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். குறிப்பாக ஜிப்மர் மருத்துவமனைகள் RDX வகை பாம் வெடிக்கும் என மிரட்டல் விடுக்கப்பட்டதா. இதனை அடுத்து போலீசார் ஜிப்மர் மருத்துவமனை முழுவதும் சோதனை நடத்தினர். ஆனால் அது புரளி என்பது தெரிய வந்துள்ளதா. பாஜகவில் யார் வேலை செய்கிறார்களோ, வேட்பாளராக முயற்சிக்கிறார்களோ அவர்கள் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திட்டமிட்டு கொல்லப்படுகிறார்கள் எனவும், பாஜக பிரமுக கொலையால் அரசியல் பின்னணி உள்ளதாகவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காவல்துறையில் லஞ்சம் தலைவிரித்து அடுகிறது. பாஜகவை சேர்ந்த உமாசங்கர் கோரமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார். அவர் தனது வீட்டை ஒரு சில ரவுடிகள் நோட்டமிட்டிருக்கிறார்கள் என்றும், தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், அந்த ரவுடிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த 22ஆம் தேதி புகார் தந்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. உமாசங்கரின் பெற்றோர் காசிலிங்கம் முதல்வர் ரங்கசாமியை 4 முறை சந்தித்து பாதுகாப்பு தர கோரியும் நடவடிக்கை இல்லை. இந்த நிலையில் 26ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை 22ஆம் தேதி இறந்த 26ஆம் தேதி வரை உமாசங்கர் கொடுத்த புகாரின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? காவல்துறைக்கு அழுத்தம் தந்தது யார்? ஏன் காவல்துறை விசாரணை செய்யவில்லை என கேள்வி எழுப்புகிறது. உமாசங்கர் புகாருக்கு லாஸ்பேட்டை போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தால் இறப்பு சம்பவம் நடந்திருக்காது. இது திட்டமிட்ட படுகொலை. இதில் அரசியல் பின்னணி உள்ளதா? போலீசாரிடமும் முதல்வரிடமும் புகார் தந்து நடவடிக்கை எடுக்காதது ஏன்? சாமிப்பிள்ளை தோட்டத்தில் மதுபான பார் பிரச்சனை, புயல்தோப்பு பிரச்சனை, அமைச்சர் குடும்பத்துடன் நில விவகாரம் ஆகியவை பிரச்சனையாக தெரிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி காவல்துறை விசாரித்ததால் நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காத இவ்வழக்கை CBCIDக்கு மாற்ற கொலையாளர் குடும்பத்தினரும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரும் கோரியுள்ளனர். இவ்வழக்கு விசாரணை முடிவடையாத நிலையால் SP கலைவாணன் இச்சம்பவத்தில் அரசியல் பின்னணி இல்லை என்கிறார். இது அதிர்ச்சி தருகிறது. ஆளுங்கட்சி முக்கிய புள்ளிகள் தலையிட்டால் காவல்துறை கைகள் கட்டப்பட்டுள்ளன. ரவுடிகளை வைத்து வழக்கை பூசி முழுக்க பார்க்கிறார்கள். இச்சூழல் இருந்தால் அரசியல் தலைவர்கள் யாரும் புதுச்சேரியில் நடமாட முடியாது. தற்போது கொலையான உமாசங்கரும் அவரது தந்தையும் காங்கிரசிலிருந்து பாஜகவுக்கு சென்றவர்கள். அதேபோல் விளையனூரில் காங்கிரசிலிருந்து பாஜகவுக்கு சென்ற செந்தில்குமாரும் கொலையானார். வேட்பாளர் அளவுக்கு வருவோர் கொலையாகும் சூழல் உள்ளது. பாஜகவில் இருக்கிறவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்தால் எதிர்கட்சியினருக்கும் மக்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கும்? முன்பு நடந்த செந்தில்குமார் கொலைக்கு காவல்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை பதவி விலக கோரினோம். இக்கொலைக்கு பொறுப்பேற்று அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக வேண்டும். போலீஸ் பாரபட்சமாக செயல்படுவதால் CBI விசாரணை தேவை. ஆளுநர் கைலாசநாதன் இதில் தலையிட்ட CBIக்கு அனுப்ப வேண்டும். இது தொடர்பாக ஆளுநரை சந்திப்போம். உமாசங்கர் காங்கிரஸில் இருந்த போதே தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டுள்ளார். அதன் பிறகு பாஜக சென்றார். பாஜகவில் யார் வேலை செய்கிறார்களோ, வேட்பாளராக முயற்சிக்கிறார்களோ அவர்கள் திட்டமிட்டு கொல்லப்படுகிறார்கள். அத்துடன் நில பின்னணி பெரிய அளவில் இருக்கிறது. குயில் தோப்பிடத்தில் சாமிப்பிள்ளை தோட்டத்தில் மக்களுக்கும் பள்ளி கட்டவும் நிலை கோரியத்தை அடுத்து தற்போது நடந்த சம்பவத்தில் ஆட்சியாளர்கள் அரசியல் பின்னணி உள்ளது. CBIக்கு சென்றால்தான் யார் பின்னணி என்று தெரிய வரும். இல்லாவிட்டால் முதல்வரும் உள்துறை அமைச்சரும் இவ்வழக்கை முடித்து விடுவார்கள். நிலம், வீடுகளை ஆளுங்கட்சியினர் தான் அதிக அளவில் அபகரிக்கின்றனர். குற்றவாளிகளுக்கு அரசு துணை போகிறது. மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். நான் காலையில் சைக்கிளில் செல்கிறேன், என்னை எவர் வெட்டுவார் என யாவருக்கும் தெரியாது. ரங்கசாமி பழி உணர்ச்சியில் அவரே ஆளை வைத்து வெட்டலாம்.
நான் தீவிரவாதிகள் வெடிகுண்டை என் வீட்டில் பார்த்தவன், நானே குண்டு வைத்ததாக சிலர் சொன்னார்கள். ஆனால் தீர்ப்பு வந்து அதில் சம்பந்தப்பட்டவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். ரங்கசாமி நாற்காலிக்காக எதுவும் செய்வார், இதில் நான் விதிவிலக்கா என்றார். புதுச்சேரி எஸ்.வி. பட்டேல் சாலையில் நடைபெற்ற புதுச்சேரி கம்பன் கழக பேரவை கூட்டத்தில் 58வது கம்பன் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி கம்பன் கழக பேரவையின் ஆலோசனை கூட்டம் எஸ்.வி. பட்டேல் சாலையில் உள்ள சரகுரு ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கம்பன் கழக புறவலரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்த விழாவில் கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி எம்பி, கம்பன் கழக செயலாளர் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இக்கூட்டத்தில் இந்த ஆண்டு 58வது கம்பன் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வரும் மே மாதம் 9, 10, 11 ஆகிய தேதிகளில் கம்பன் விழா நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதில் கம்பன் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சாமியார் பாவனை காட்டி கோயில் உண்டியலை உடைத்த பணம் திருடிய பிச்சைக்காரன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த 15ஆம் தேதி உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்து 10,300 ரூபாய் பணம் திருடு போனதா. இது தொடர்பாக கோவில் நிர்வாகத்தினர் அளித்த புகாரின் பெயரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவிலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையே குழந்தை கீரப்பாளையம் பகுதியில் உள்ள கோவிலில் நேற்று இரவு திருடு வந்த நபரை அப்பகுதி மக்கள் பிடித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசாரின் விசாரணைகள் தஞ்சாவூர் பாபநாசம் குப்பமேடு பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் வயது 45 என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் தொடர்ந்து விசாரித்ததில் முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோயில் உண்டியலை உடைத்தது ஒப்புக்கொண்டார். பிறகு அவரிடம் இருந்து ரூபாய் 1,600 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. போலீசார் நடத்திய தீவிர விசாரணைகள் பிச்சைக்காரன், சாமியார் போன்ற தன்னை பாவனை காட்டிக் கொண்டு கோவிலில் படுத்துக் கொண்டு அதிகாலையில் கோயில் உண்டியலை இரும்பு ராடால் உடைத்த பணத்தை திருடி மூட்டை கட்டி கொண்டு சென்று விட்டார். இதனை அவர் நீண்ட நாட்களாக செய்து வருவது தெரிய வந்தது. மேலும் இவர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதா என்பது குறித்து போலீசார் கைரேகைகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 18ஆம் ஆண்டு பால்குட அபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதி பாரதிதாசன் கல்லூரி எதிரில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 18ஆம் ஆண்டு பால்குடம் அபிஷேகம் மற்றும் சித்திரை அமாவாசை பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். முன்னதாக சுவாமிக்கு அர்ச்சனை, தீபாரதனை நடைபெற்று அன்னதானம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஓசூடு தொகுதி தொண்டமான தம்பேட் பகுதிகள் 39 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய அம்பேத்கர் வெண்கல சிலையுடன் புனரமைப்பு பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார். ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம்பேட் பகுதிகள் புதிய அம்பேத்கர் வெண்கல சிலையுடன் புனரமைக்கும் பணியின் பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதற்கு புதுவை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 39 லட்சம் மதிப்பீட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் கலந்து கொண்டனர். புதிய அம்பேத்கர் வெண்கல சிலை அமைவதுடன் அதனை சுற்றி படிக்கட்டு அமைத்தல், சிறிய பூங்கா அமைத்தல், சிலைக்கு கொடை உட்பட சுற்றி தரைப்பகுதிகள், கிரானைட் கற்கள் அமைப்பது போன்ற பணிகள் நடக்க உள்ளதா. இந்த பணி 3 மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளதா. இந்நிகழ்ச்சியில் ஓசூடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், பட்டியல் அணி தலைவர் ஜெகதல பிரதாபன், கூட்டணி கட்சி பிரமுகர் என்ஆர் காங்கிரஸ் வைத்தியநாதன், கிராம முக்கியஸ்தவர்கள் ஏழுமலை பூவரசு, கட்சி கிளை தலைவர் கலைமாமணி, சசிகுமார், நிர்வாகிகள் கோபால், செழியன், மணிகண்டன், ஜான்சன் உட்பட பாரதிய ஜனதா கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஃபார் புதுச்சேரி சிட்டி மற்றும் ரெட் ரோஸ் சொசைட்டி ஆர்கனைசேஷன் இணைந்து புதுச்சேரி கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியை மேற்கொண்டனர். ரோட்டரி கிளப் புதுச்சேரி சிட்டி மற்றும் ரெட் ரோஸ் சொசைட்டி ஆர்கனைசேஷன் இணைந்து புதுச்சேரி கடற்கரையை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் இதயா கல்லூரிகள் பயோகெமிஸ்ட்ரி பயிலும் மாணவிகள் 60க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சுத்தம் செய்தனர். இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டியின் தலைவர் ரோட்டரியன் அறிவழகன், செயலாளர் கமலக்கண்ணன், பொருளாளர் ஜெயராமன், அதன் உறுப்பினர்களான ரோட்டரியன்கள் கஸ்பர், முத்தப்பா, ஆறுமுகம், லட்சுமிபதி, மகாலிங்கம், விஜயநாராயணன், பாஸ்கரன், ஆலவந்தார் பாலசுப்ரமணியன், ரெட் கிராஸ் சொசைட்டி தலைவர் லட்சுமிபதி மற்றும் அதன் உறுப்பினர்கள், கல்லூரி விரிவு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். உலக மலேரியா தினம் கொண்டாடும் விதமாக காரைக்கால் நலவழித்துறையின் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மலேரியா விழிப்புணர்வு நிகழ்ச்சியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் மற்றும் துணை இயக்குநர் டாக்டர் சிவராஜ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஊர்வலத்தில் மாணவர்கள் மலேரியா விழிப்புணர்வு செய்திகளை முழக்கியபடியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்களை வழங்கியபடியும் சென்றனர். உலக சுகாதார நிறுவனத்தின் 2025 வருட கருப்பொருள் மலேரியா நம்மோடு முடிவடைகிறது. மீண்டும் முன்னெடுப்போம், மீண்டும் சிந்திப்போம், மீண்டும் எழுச்சி பெறுவோம் என்பதின் அடிப்படையில் மலேரியா விழிப்புணர்வு ஊர்வலம் பிரச்சாரம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் மலேரியா கொசு உற்பத்தியை தடுக்க மேல்நிலை நீர் தொட்டி மற்றும் கீழ்நிலை நீர் தொட்டிகள், குடிநீர் சேகரித்து வைக்கும் தொட்டிகளை, பொருட்களையும் மூடி வைக்குமாறு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழிப்புணர்வு ஊர்வலம் கலெக்டர் அலுவலகத்தில் தொடங்கி நேரு வீதி, தோமஸ் அருள் வீதி, மாதா கோவில் வீதி, அம்பேத்கர் வீதி மற்றும் முக்கிய வீதி வழியாக மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முடிவடைந்தது. இதில் சுகாதாரத்துறையின் சுகாதார உதவியாளர், சுகாதார ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் மதர் தெரேசா சுகாதார கல்வி நிறுவன மாணவர்கள் ஆர்வத்துடன் பெருந்துகளாக கலந்து கொண்டனர். கடற்கரை சாலை அருகே உள்ள பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் எடுக்க ரூபாய் 500 கட்டணம் நிர்ணயித்து புதுச்சேரி நகராட்சி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரெஞ்சு பாரம்பரிய கட்டிடங்கள், ஏராளமான நினைவுச் சின்னங்கள் உள்ளன. புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகள் இந்த பாரம்பரிய கட்டிடங்கள், கோடு போட்டது போன்ற நேராக இருக்கும் சாலைகளின் முன் போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்கின்றன. இதேபோல் பாரதி பூங்காவிலும் போட்டோ எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றன. குறிப்பாக பாரதி பூங்காவில் உள்ள ஆய் மண்டபம், புல்தரை சிற்பங்களுடன் கூடிய கலை நியமிக்க கல் தூண்கள் அருகே போட்டோ ஷூட் எடுக்க ஆர்வம் காட்டி வருகின்றன. இந்த நிலைகள் பாரதி பூங்கா மூலம் புதுச்சேரி நகராட்சி வருவாயை ஈட்டும் வகையில் அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டு பாரதி பூங்கா முன்பு வைத்துள்ளது. அதில் பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுக்க நகராட்சியின் வருவாய் பிரிவை அணுகி அனுமதி பெற வேண்டும். இதற்கு ரூபாய் 500 கட்டணம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் அனுமதி வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. மேற்கட்டண நிர்ணயம் சம்பந்தமான ஆலோசனை கூட்டத்தில் இந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 2025-26 ஆண்டு முதல் 2029-30 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு மின் கட்டணத்தை நிர்ணயிப்பது தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்பு கூட்டம் லப்பூர்த் வீதியில் உள்ள தனியார் ஹாலில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் சமூக அமைப்பினர் கலந்து கொண்டனர். அப்போது அதிகாரிகள் ஹிந்தியில் பேசியதற்கு சமூக அமைப்புகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலான அதிகாரிகள் ஹிந்தி மொழி பேசினர். மேலும் சமூக அலுவலர்களுக்கு பொதுமக்களுக்கும் கொடுக்கப்பட்ட குறை கேட்பிற்கான கடிதம் ஆங்கிலத்திலும் இருந்தது. இதற்கு அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழில் ஏன் கொடுக்கவில்லை என கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தினர். பொதுமக்கள் தமிழில் கூறுவதை மொழிபெயர்த்து சொல்ல அதிகாரிகள் இருப்பதாக கூறி அனைவரையும் சமாதானப்படுத்தினர். தொடர்ந்து கருத்து கணிப்பு கூட்டம் நடைபெற்றது. பாவேந்தர் பாரதிதாசனின் 135வது பிறந்த நாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் 135வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்புகள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், அரசு கொறடா சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் திராவிட கழகம் சார்பில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் 135வது பிறந்த நாள் என்று புதுச்சேரி சட்டப்பேரவை அருகில் உள்ள பாவேந்தர் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட திராவிட கழக தலைவர் அன்பரசன் தலைமையில் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது.
நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ராசா, காலப்பர் ராசா, பொதுக்குழு உறுப்பினர்கள் விசாலினி, ராசு பழனி, துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்செல்வன், செயலாளர் சிவராசன், தொழிலாளர் அணி செயலாளர் குமார், திராவிட கழக நகராட்சி கொம்யூன் பொறுப்பாளர்கள் இளங்கோவன், கிருட்டிணசாமி, ஆறுமுகம் முத்துவேல், ஊடகவியாளர் ஆதிநாராயணன், பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தினா, வீரசாமி, தனுஷ், செங்கோடி, சம்ரித் உட்பட பல கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பாரதிதாசனின் குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், தமிழ் ஆர்வலர்கள் உட்பட பலர் பாரதிதாசனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு உலக நாடுகள், அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் இந்த வேளையில் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் இந்திய ஒற்றுமை சீர்குலைக்கும் வகைகள் பதிவுகள் போட்டு வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி பாஜக நகர மாவட்ட தலைவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். பாஜக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் மாநில ஐடி நிர்வாகி பிரவீன்குமார் ஆகியோர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். அந்த மனுவில் காஷ்மீரின் பஹல்காமில் உள்ள பள்ளத்தாக்கில் பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட தீவிரவாதிகள் திட்டமிட்டு நடத்திய பயங்கர தாக்குதலில் பலர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்திற்கு பல உலக நாடுகள் உள்ளிட்ட உலக சமுதாயம் இந்தியாவின் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளதாகவும், மேலும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் தாண்டி பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தும் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தி வருவது மட்டுமல்லாமல் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளையும் இந்த வகை தீவிரவாத செயல்களை கடுமையாக எதிர்த்தும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் விரைவில் கொண்டு வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதிக்கும் நோக்கத்துடன் இதனை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற தீய உந்துதலோடும் சில நபர்கள் செயல்பட்டுக் கொண்டு வருகின்றனர். அவர்கள் மயிலாடுதுறையை சார்ந்த அரசு கல்லூரி பேராசிரியர்கள் செந்தில்குமார், புதுச்சேரி யூத் காங்கிரஸ் உறுப்பினரான துரைராஜ், குத்புதீன், சாதிக் பாஷா, சாகுல் அமித், தியாகஜீன் ஆகியோர் பேஸ்புக் போன்ற சமூக ஊடகத்தின் மூலம் உள்நாட்டில் வெறுப்பு பரபரப்பும் மக்கள் குழுக்களை தவறாக வழிநடத்தும் இந்தியாவின் ஒருமைப்பாடு, முழுமை, பாதுகாப்பு ஆகியவற்றின் தீங்கிழைக்கும் வகையிலும் திட்டமிட்டு தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் சில பதிவுகள் செய்து கொண்டுள்ளனர். எனவே இவர்கள் மீது FIR பதிவு செய்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்ட தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட பச்சை பட்டுடுத்தி, எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்ட மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்ட லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. தமிழ் தேசிய பாவலர், தமிழினத்து பாவலர் பாவேந்தரின் பிறந்த நாளான என்ற தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் புதுச்சேரி சாரம் அவை திடல் அருகில் பாவேந்தர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. தனி சிறப்புகள் கொண்ட தமிழின உலகின் முதல் மொழியை தனாக கொண்ட தமிழினம் கால சிறந்த சங்க கால வாழ்வுக்கு சொந்தமான தமிழினம் ஆரிய கிளப்பால் சாதிக்கும் பல்வேறு இழிவுகளுக்கும் ஆட்பட்டு சீரழிந்து கிடப்பதைக் கண்டு தமிழர் தம் நல்வாழ்விற்கு இன எழுச்சி பாடல்கள் புனைத்தவர். தம் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்ட தமிழினத்தின் ஒப்பற்ற பாவலர் பாவேந்தர் அயலாளருக்கு ஆட்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கின்ற தமிழினம் விடுதலை பெற தமிழர்களுக்குள் இருக்கும் சாதி மத வேறுபாடுகளை களைந்த தமிழராக ஒன்றானால்
நம்முடைய பகைவர்கள் ஓடி போய் விடுவார்கள், ஒழித்து விடுவார்கள் என்று பாடலால் தமிழினத்திற்கு அறிவுரையும் தம்முடைய பாடல்களால் தமிழினத்திற்கு இன உணர்ச்சியையும் ஊட்டியவர் பாவேந்தர் அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு தமிழ் தேசிய பேரியக்கம் புதுச்சேரி செயலாளர் வேலுசாமி தலைமையில் தமிழ் தேசிய பேரியக்க வடக்கு கிளை செயலாளர் சத்தியமூர்த்தி, மோகன்தாஸ், பெர்னாண்டு ஷா, முருகவேல் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநில துணைத் தலைவர், தொழிற்சங்க தலைவர் ரமேசோ, புதுவை எழுத்தாளர் கழக செயலாளர் புதுவை தமிழ் நெஞ்சன், தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், ஆறு செல்வம், ஆதவன் உள்ளிட்டோர் பங்கேற்ற மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர். தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளியால் ஏகிய பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் ஒரே இந்தியா உன்னத இந்தியா என்ற விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளிகள் ஏகிய பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் ஒரே இந்தியா உன்னத இந்தியா என்ற விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா கலந்து கொண்டு சிறப்பித்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா தலைமை தாங்கினார். இவ்விழாவில் SMC தலைவர் நாகராஜ் கலந்து கொண்டார். இவ்விழாவில் பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய ஆடைகள், உணவுப் பொருட்கள், பயிர் வகைகள் மற்றும் நடனம் இடம்பெற்றன. மேலும் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களின் மொழி பேசும் போட்டி, மாறுவேட போட்டி, வண்ணம் தீட்டுதல் போட்டி, கைவினை பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆசிரியர்கள் இந்தியா, மஞ்சுளா, பிரேமா, காயத்ரி, மாரியம்மன், ரேவதி, தமிழரசி, அருணா, கன்னிகா, உமாதேவி மற்றும் ஊழியர்கள் PTA ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இவ்விழாவின் முடிவில் பள்ளி துணை ஆய்வாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில மக்கள் மீது மின்கட்டண சுமையை ஏற்றாமல் பழைய கட்டண விதிப்படியே மின்கட்டணங்களை வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நலசங்க தலைவர் பாலா வலியுறுத்தியுள்ளார். இதிலிருந்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களால் கட்ட வேண்டிய மின்கட்டண பாக்கி சுமார் 500 கோடியை மின்துறைக்கு உடனே செலுத்த வேண்டும். அதேபோல் பெரும் முதலாளிகள் இருந்து வார கடனாக மின்கட்டணம் ரூபாய் 300 கோடிக்கு மேல் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கினால் நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கினை முடித்து மின்கட்டண பாக்கியை வசூல் செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேறு எந்த மாநிலத்திலும் பின்பற்றாத இதர கட்டணங்கள், நிரந்தர கட்டணங்கள், பிற கட்டணங்கள் என்ற தலைப்பின் கீழ் மின்துறை கட்டண கொள்கை அடிப்படை அறவே நீக்க வேண்டும். மேலும் புதுவை அரசால் சூரிய எரிசக்தி தனியார் வீடுகளில் அமைப்பதற்கான மானியத்தை சப்சிடி புதுவை அரசு நிறுத்தியுள்ளது. இதை மீண்டும் மின்துறையும் புதுவை அரசும் அமல்படுத்தி அவ்வாறு மின்சாரம் தயாரிக்கும், அதாவது சோலார் சிஸ்டம் பொருத்தும் மின் நுகர்வோருக்கு நிறுத்தப்பட மானியத்தை வழங்க வேண்டும். புதுவை மாநில மக்கள் மீது மின் கட்டண சுமையை ஏற்றாமல் பழைய கட்டண விதிப்படியே மின் கட்டணங்களை வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து எடுக்கப்பட்டன. புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டர்ஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8,980 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 108 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவைகள் மீண்டும் முதல்வர் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல், வீதியால் மக்கள். பாஜக பிரமுக கொலைகள் அரசியல் பின்னணி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு, CBI விசாரணைக்கு வலியுறுத்தல். புதுவைகள் சாமியார் வேடமிட்டு உண்டியலை குறிவைத்து திருடிய பிச்சைக்காரன் கைது. பாவேந்தர் பாரதிதாசனின் 135வது பிறந்த தினம், அவரது சிலைக்கு கவர்னர், முதல்வர், அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. வலைதளத்தில் இந்திய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகைகள் பதிவுகள் போட்டு வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி சைபர் கிரைம் காவல்துறையினர் பாஜக புகார். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.